இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய ஒரு கட்ட தொடக்க விழா இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி அது எப்படி தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால் காணொளி காட்சியின் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஜெயலலிதா காணொளி காட்சியை நடத்தினார். இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து கண்கொள்ளா காட்சியை தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த காணொளி காட்சியை நடத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த திட்டம் கலைஞர் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று மக்களிடத்திலே போய் சேர்ந்துவிடக்கூடாது. இதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி விழா நடத்தி திறப்பு விழா என்ற அந்த பெயரிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் இந்த திட்டத்தினுடைய வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும். ஆக அப்படி எடுத்து சொல்லுகிற போது கலைஞரை குறிப்பிட்டாக வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நினைவுபடுத்தியாக வேண்டும் என்கிற அந்த ஓர பந்தனையோடு வெறும் காணொளி காட்சியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரம் கூட தரக்கூடாது என்கிற அந்த நிலையில அதை நடத்தி முடித்திருக்கிறார். ஆனால் இதே ஜெயலலிதா இப்போது என்ன சொல்லுகிறார்? 2003ஆம் ஆண்டு நான் இந்த திட்டத்துக்கு வித்திட்டேன். வித்துட்டீங்களா தெரியல. 2003ஆம் ஆண்டு வித்திட்டேன் என்று சொல்லுகிறீர்களே. என் கையில ஒரு ஆதாரத்தோடு ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2006ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர். நாங்கள் எல்லாம் அமைச்சர் வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைகிறார். ஒரே ஒரு நாள் அவைகளை வந்து பேசிவிட்டு சென்றார். எவ்வளவு நேரம் பேசினாலும் கவலை இல்லை, பேசுங்கள் என்று முதல்வர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு பேச விடுகிறார். அப்படி பேசுகிற போது இதே மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி அம்மையார் ஜெயலலிதா பேசிய பேச்சு இது சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து எடுத்து வந்து இங்கே நான் பேசுகிறேன். இதை கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் நான் மாலையிலே புறப்படுகிற போது என்னிடத்திலே கொண்டு வந்து தந்துவிட்டு போனார். யார் என்றெல்லாம் கேட்டுவிடாதீங்க. செல்வி ஜெயலலிதா பேசுகிறார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 1087 மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறீர்கள். திமுக ஆட்சி பார்த்து சொல்றாங்க. எனது ஆட்சியில் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. வேண்டும் என்று வீம்புக்காக நல்ல திட்டமான மோனோ ரயில் திட்டத்தை நிராகரித்து சென்னை மாநகருக்கு எந்த வகையில் ஒத்துவராத பொருந்தாத மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரப்போவதாக தெரிவித்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாத, எந்த வகையிலும் ஒத்து வராத மெட்ரோ ரயில் திட்டம். ஜெயலலிதா சொல்லுகிறார். மக்கள் பணத்தை ஏன் இப்படி வீணடிக்கிறீர்கள்? ஜெயலலிதா பேச்சு. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 1 கிலோமீட்டருக்கு 50 கோடி ரூபாய் தான் செலவாகும். எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை முடிக்க 15 ஆண்டு காலம் ஆகும். சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாங்க தெரியுமா? மெட்ரோ ரயில் போன்ற உருப்படாத திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என்று இந்த திமுக அரசுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சொன்னது 2006 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா. இப்போ இந்த திட்டத்தை நான் தான் வித்திட்டேன் என்று வாய்க்கூசாமல் பேசுவதற்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி மனசு வந்தது? தலைவர் கலைஞர், அதே போல மு.க. ஸ்டாலின் புழுகு மூட்டையை அவுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மெட்ரோ ரயில் திட்டத்தில் உரிமை கொண்டாட முடியாதான். 11/11/2007 என்று தயாரிக்கப்பட்டு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது.
அதற்கு பிறகு 7 நாளில் திட்ட மதிப்பீடு பற்றி அமைச்சரவையில் 7/11/2007 விவாதிக்கப்பட்டு கலந்து பேசி அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. கேபினெட் சாங்ஷன், அமைச்சரவையில் அனுமதி கிடைக்கிறது. ஆகவே 2007ஆம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், அந்த கட்டணத்தை முதலமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரிகள் சம்மதித்து விட்டார்களா? இது என்ன டான்சி நிலமா? டான்சி நிலத்தை வாங்கியது உண்மைதான், ஆனா எனக்கு தெரியாமல் நான் வாங்கிவிட்டேன். வாங்கியது எனக்கு தெரியாது. அதை வாங்கிய நேரத்தில் பத்திரப்பதிவிலே பல இடங்களில் கையெழுத்து போட்டவர் ஜெயலலிதா. அந்த கையெழுத்து என்னுடைய கையெழுத்து இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா சொல்லலையா? கையெழுத்து இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தை மாற்றி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது கட்டணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் மன்றத்தை ஒரு காலம் ஜெயலலிதா ஏமாற்றிட முடியாது என்பதை நான் இங்கே அழுத்த திருத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். திட்டம் வரணும். இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும், தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பெருந்தன்மையாக சொல்வார், நாம கொண்டு வந்தோமோ அதிமுக கொண்டு வந்ததோ கவலை இல்லை, மக்களுக்கு அந்த திட்டம் போய் முழுமையாக சேரணும், உண்மையாக போய் சேரணும். அதுதான் கலைஞருடைய கொள்கை. ஆக அந்த உணர்வோடு கேட்கிறேன். ஜெயலலிதா இப்ப அடிக்கடி பேசுற பேச்சுக்கள்லாம் பார்க்கிறோம். அதுவும் ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தப்போ அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அடிக்கடி அதை சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று இப்படி சொல்லி சொல்லியே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே தயவு செய்து ஜெயலலிதா அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இனிமேல் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என்னால் நான், எனக்குள் நான் என்று மாற்றி சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்